ஆயால் பிப்ரவரி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி 3ல் ரொம்ப முக்கியமான நியூஸஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா பெண்ணையாறு ரிவர் டிஸ்பியூட். ஸோ இந்த பெண்ணையாறு இது பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாடு வழியாக பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. இதில் பார்த்தோம்னா எங்கே ஆரம்பிக்குதுன்னா நந்தி ஹில்ஸ். ஸோ நந்தி ஹில்ஸில் ஆரம்பித்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பே ஆஃப் பெங்காலில் போய் இந்த நதி கலக்குது. இதுக்கு பார்த்தோம் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தென்பெண்ணை பொன்னையாறு அப்படின்னு பேர் இருக்குது. இதே கர்நாடகாவில் பார்த்தோம்னா தட்சிண பினக்கினி அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த பெண்ணையாறு பார்த்தோம்னா தமிழ்நாடோட செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். ஸோ எது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா காவேரி. இந்த மாதிரி 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி இருந்திருந்தால் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி ஒரு ட்ரைபுனலை உருவாக்கி அதுக்கான பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஸோ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த நதிநீர் பங்கீட்டில் பிரச்சனைன்றதுனால தமிழ்நாடு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 1 மாதத்துக்குள்ளே, ஸோ யூனியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, அடுத்த 1 மாதத்துக்குள்ளே இதுக்கான ஒரு ட்ரைபுனலை உருவாக்கணும். இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனையை தீர்க்க ஒரு ட்ரைபுனலை உருவாக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூஸில் வந்திருக்கு. அதனால் இந்த நதி பார்க்குறோம். மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா எந்த ஸ்டேட்னு கேட்பாங்க, கர்நாடகா, தமிழ்நாடு. அடுத்து வேறு என்ன கேட்கலான்னா இதில் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் தமிழ்நாட்டில் எதுன்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர் வாட்டர் டிஸ்பியூட் எந்த வருஷன் கேட்கலாம். இந்த 3 கொஷனுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த நதி உருவாகக்கூடிய இடம் பார்த்தா நந்தி ஹில்ஸ், கர்நாடகா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ். இது 2026 சென்னையில் நடக்க போகுது. இந்தியாவில் முதலாக இந்த சீ ஃபுட் காங்கிரஸ்ன்றது நடக்க போகுது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறாங்க சென்னையில். யார் இதை நடத்த போகிறாங்கன்னா நேஷ்னல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டு தான் இதை நடத்த போகிறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரி, அனிமல் அண்ட் டைரிங் இந்த மினிஸ்ட்ரிக்கில் வருவாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த சீ ஃபுட்டை பற்றின விழிப்புணர்வு மக்கள் இடையிலே வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த சீ ஃபுட், இந்த ஃபிஷரியை பற்றி நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்பாற்பட்டுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான் பார்த்தா செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. மீன் உற்பத்தியில் இந்தியா தான் பார்த்தோம்னா 2வது. முதல் யாருன்னு பார்த்தா சைனா. கிட்டத்தட்ட உலகத்தோட 8% ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தா இந்தியா. 8% மீன் உற்பத்தி இந்தியா பண்ணுறாங்க. அதில் இந்தியாவில் எந்த ஸ்டேட் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த சீ ஃபுட்டை பற்றி நம்ம படிக்கும்போது இதை தாண்டி வேறு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சில தெரிஞ்சு வச்சுக்கணும்னா எக்ஸாம்பிள் யூஸ் ஆகும். ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் பார்த்தோம்னா இந்த சீ ஃபுட் உற்பத்தியில் முதல் இடமா தலைமை தாங்குது. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தோம்னா லோ எர்த் ஆர்பிட், பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லோ எர்த் ஆர்பிட்டில் ஃப்ளோட் ஆகின்னு இருக்கும். ஓகே, இதில் தான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. இப்போ முதல் ப்ரைவேட், ஓகேங்களா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனால் வாஸ்ட் ஸ்பேஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்தினால் ஏவன் 1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை 2027 உருவாக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நியூஸ். நம்மள என்ன கேட்பாங்கன்னா ஏவன் 1 அந்த பேர் முக்கியம். 2027 யார் இதை டெவலப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ பார்த்தோம்னா இருக்கக்கூடியது ஒன்றே தான், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதில் தான் பார்த்தோம்னா எல்லா விதமான ஆராய்ச்சி, அடுத்து மனிதர்கள் எங்கே போகலாம் அப்படின்னு இதில் தான் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மனிதர்கள் கட் பண்ணுறாங்க வேணாம், இதில் தான் ஆராய்ச்சியெலாம் நடக்குது. ஓகே, இது பார்த்தோம்னா 1998 5 கண்ட்ரீஸ்னால உருவாக்கப்பட்டது. ஸோ USA, ரஷ்யா, கனடா, ஜப்பான், யூரோப் இந்த 5 கண்ட்ரினால இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து வேற என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா சைனாவோட தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தோம்னா அவங்க தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டடாக இயங்குது. ஸோ இந்த 2 ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரைவேட்டாக பார்த்தோம்னா ஏவன் 1 அப்படின்றது 2027 வரப்போகுது. இந்தியாவுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தோம்னா 2028 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கான தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2028 ஆரம்பித்து 2035 பார்த்தோம்னா அதோட ப்ராசஸ் ஆப்ரேஷனில் வரும்னு இந்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ். இந்த நியூஸ்லையும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சைனாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போ வரப்போகுது. ஸோ இதுதான் ஃபிலிம்ஸில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பாசிபிள் கொஷின் இந்த ஏரியாவில். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவார்ட்ஸ். எப்போவுமே டிஎன்பிசியில் அவார்ட்ஸ்க்கு எப்போ முக்கியத்துவம் இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம 2 அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். முதல் அவார்டு பார்த்தோம்னா கிராஃபோர்ட் ப்ரைஸ். ஓகே, இந்த கிராஃபோர்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இந்திய வம்சாவளி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிளைமேட் சயின்டிஸ்ட். அவர் பேர் என்ன, வீரபத்ரன்
ராமநாதன். அவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த துறையில் பார்த்தோம்னா ஜியோ சயின்ஸ். ஓகேங்களா? இந்த அவார்டில் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு இருக்குல்ல, இந்த அவார்டு பார்த்தோம்னா நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலானது. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்திய வம்சாவளிக்கு ஒரு நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலான ஒரு அவார்டு, கிராஃபர்ட் அவார்டு வந்து கொடுத்ததுனால இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இவர் பேர் ஞாபகம் வச்சுங்க, வீரபத்ரன் ராமநாதன். ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஓகே. அடுத்து 2வது முக்கியமான அவார்டு பார்த்தோம்னா தலாய் லாமா. ஸோ தலாய் லாமாவுக்கு வந்து பார்த்தோம்னா கிராமி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமி அவார்டு எதுக்குன்னா அவரோட மெடிடேஷன். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆடியோ புக் வந்து லான்ச் பண்ணியிருந்தார். அதில் வந்து மெடிடேஷனை பற்றி அதை பற்றின நிறைய விழிப்புணர்வு வந்து கொடுத்துருந்தாரு. அதனால் அவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கிராமி அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ இன்றைக்கி நியூஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம மெயின்ஸ் பாயிண்டர் போயிடலாம். மெயின்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆர்டிகல் 262. ஸோ இன்டர்ஸ்டேட் 2 ஸ்டேட்டுக்குள்ள நதிநீர் பிரச்சனைனாவே எந்த ஆர்டிகல் வரணும்னா ஆர்டிகல் 262 ஆர்டிகல் வரணும். இதற்கான ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 1956. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஒரு இஷ்யூ இருக்குது, 2 ஸ்டேட்டுக்குள்ள நடுவில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் கேட்பாங்க. ஏன் வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு இப்போ தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு பார்த்தோம்னா காவேரி வாட்டர் டிஸ்பியூட் இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இந்த காரணத்தெல்லாம் உங்களோட மெயின்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா டிலேட் அவார்ட்ஸ், கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப டிலேடாக இருக்குது, கொஞ்சம் சரியான நேரத்தில் அதுக்கான தீர்ப்பு வந்து தரதில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்படுற தீர்ப்பை வந்து பார்த்தோம்னா நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல், நடைமுறைப்படுத்துறதும் இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா அரசியல், இந்த நதிநீர் பிரச்சனை வந்து பார்த்தா அரசியல் ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தரவுகள், டேட்டா டெஃபிஷியன்சி இல்லை. இந்த பிரச்சனை வந்து பார்த்தா காலங்காலமாக இருக்கிறதுனால நிறைய டேட்டாஸ் வந்து இல்லை. இதுதான் வந்து இஷ்யூஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த ஆர்டிக்கல். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்டில் நிறைய வாட்டர் டிஸ்பியூட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி, கிருஷ்ணா, ரவி, பியாஸ் டிஸ்பியூட், இதெல்லாம் வந்து மேஜர் டிஸ்பியூட். இதுதான் ஆக்டு, இதுதான் வந்து ஆர்டிக்கல். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இஷ்யூஸ் அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்டர்ஸ்லாம். ஸோ இதுதான் மெயின்ஸ் பாயிண்டர். அடுத்த பார்க்க போது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ இந்த பிலிம்ஸ் பாயிண்டரில் மொத்தம் இன்றைக்கி 3 நியூஸ் தான் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய குட்ஸ் மேலே இருக்கக்கூடிய வரி 25% இருந்தது, அதை 18% குறைச்சிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ஏற்றுமதிகள் அதிகமாகலாம் யூஎஸ்க்கு. 2வது முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா டெபுட்டி சிஎம் அஜய் பவர், அவர் வந்து பார்த்தோம்னா அந்த விமான விபத்தில் வந்து இறந்துட்டார். அதனால் அவரோட மனைவி ஓகேங்களா சுனித்ரா பவர் வந்து பார்த்தா டெபுட்டி சிஎம்மாக பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இவங்க தான் வந்து மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல், ஸோ முதல் பெண் டெபுட்டி சிஎம்மாக இவங்க தான் இருக்காங்க, சுனித்ரா பவர். ஸோ அடுத்து கடைசி நியூஸ் வந்து பார்த்தோம்னா கொச்சின் ஏர்போர்ட். ஓகே, இது வந்து கேரளாவில் இருக்குது. இந்த கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தோம்னா பேசஞ்சரை டிரான்ஸ்போர்ட்டுக்காக இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சரை அங்கே விமானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா முழுக்க ஹைட்ரஜன் பவர் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக ஹைட்ரஜன் பயன்படுத்தி பஸ்ஸை வந்து இயக்குறாங்க இந்த கொச்சின் ஏர்போர்ட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ கொச்சின் ஏர்போர்ட், கேரளா ஹைட்ரஜன் பஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இதுதான் வந்து முதல் முறை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஷின் ஆஃப் த டே. இதில் வந்து என்ன கொஷின்னா காவேரி வாட்டர் டிஸ்பியூட். ஓகே, நம்ம காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டில் எந்த ஸ்டேட் அண்ட் யூடிஸ் வந்து பார்த்தோம்னா அதில் பார்ட்டிஸாக இருக்குது, அதில் வந்து பார்த்தோம் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ, பி, சி. ஸோ ஆப்ஷன் ஏல பார்த்தோம்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. ஆப்ஷன் பி பார்த்தோம்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா. ஆப்ஷன் சி பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஒன்லி, இந்த 3 ஸ்டேட் மட்டும்தான். டி பார்த்தோம்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணலாம். டெய்லி வீடியோஸ்க்காக வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.